அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வுக்கு எந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் என்பதில் ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அடிப்படையில் இந்த தேர்வுக்கு எந்த புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காப்பிஸ்ட் அட்டெண்டர் பணியிடங்களுக்கான முந்தைய வினாத்தாளை பார்க்கும் பொழுது மொத்தமாக 50 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 50 கேள்விகளில் தமிழிலிருந்து 15 கேள்விகளும் பொது அறிவிலிருந்து 35 கேள்விகளும் கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காப்பிஸ்ட் அட்டெண்டர் போஸ்டிங்கான ப்ரீவியஸ் கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸாமினர், ரீடர், பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டிரைவர், கிளீனினஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், ஸ்வீப்பர், மசால்ஜி என அனைத்து பணியிடங்களுக்கான ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் பற்றியும் எந்த சப்ஜெக்டிலிருந்து அதிகமான கேள்விகள் வந்திருக்கு, எந்த சப்ஜெக்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த புக்ஸ் படிக்கணும் என்பதை பற்றி அடுத்தடுத்த பேஜஸில் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்கும் பொழுது தமிழில் கேட்கப்பட்ட 15 கேள்விகளும் பார்த்தீங்கன்னா 6th to 8th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. பொது அறிவு என பார்க்கும் பொழுது 35 கேள்விகளில் தமிழிலிருந்து 7 கேள்விகளும், சயின்ஸிலிருந்து 7 கேள்விகளும், ஹிஸ்ட்ரியிலிருந்து 3 கேள்விகளும், ஜியாகிரஃபியிலிருந்து 3 கேள்விகளும், பாலிட்டி சப்ஜெக்டிலிருந்து 3 கேள்விகளும், எக்கனாமிக்ஸிலிருந்து 2 கேள்விகளும், மேக்ஸ் சப்ஜெக்டிலிருந்து 1 கேள்வி என 26 கேள்விகள் ஸ்கூல் புக்ஸிலிருந்து டைரெக்டாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட் ரிலேட்டடாக கேட்கப்பட்ட 4 கேள்விகளில் 3 கேள்விகள் பாலிட்டி சப்ஜெக்டிலிருந்து ஸ்கூல் புக்ஸிலிருந்து எடுத்திருக்காங்க. மொத்தமாக பார்க்கும்போது 35 கேள்விகளில் 29 கேள்விகள் ஸ்கூல் புக்ஸிலிருந்து டைரெக்டாக எடுத்திருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 6 கேள்விகள் என்பது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 3 கேள்விகளாகவும், ஓஏ ரிலேட்டடாக 2 கேள்விகளாகவும், ஸ்கூல் புக்ஸ் தாண்டிய கேள்விகளாக, கோர்ட் ரிலேட்டடாக 1 கேள்வியாக கேட்டிருக்காங்க. 50 கேள்விகளில் இந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 50 கேள்விகளில் 44 கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து டைரெக்டாக எடுத்திருக்காங்க. ஸ்கூல் புக்ஸ் நல்லா படிச்சுட்டு போயிருந்தாலே இந்த எக்ஸாமில் நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்திருக்க முடியும். வரக்கூடிய தேர்வு என்பதும் அப்படியாக தான் இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காப்பிஸ்ட் அட்டெண்டர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்வில் மொத்தமாக 100 கேள்விகள் கேட்பாங்க. இந்த 100 கேள்விகளில் தமிழிலிருந்து 50 கேள்விகளும், பொது அறிவிலிருந்து பார்த்தீங்கன்னா 50 கேள்விகளும் எடுப்பாங்க. தமிழில் கேட்கக்கூடிய இந்த 50 கேள்விகள் பார்த்தீங்கன்னா 6th to 8th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்துருவாங்க. இதற்கு முன்பு கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழிலிருந்து 6th to 8th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்லேருந்து மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அதை தாண்டிய கேள்வியாக வரலை. எனவே வரக்கூடிய தேர்வில் 50 கேள்விகள் தமிழில் பொது தமிழில் கேட்கக்கூடிய கேள்விகள் பார்த்தீங்கன்னா 6th to 8th வரை இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸ்லேருந்து தான் எடுப்பாங்க. 50க்கு 50 என்பதை தமிழில் உறுதியாக போட்டுருணும். சரிங்களா? தமிழ் புக்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. எந்த லைன்லேருந்து கேள்வி எடுத்தாலும் சரியான ஆன்சர் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் நல்லா படிக்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பொது அறிவிலிருந்து கேட்கக்கூடிய இந்த 50 கேள்விகள் என்பது 40லிருந்து 45 கேள்விகள் கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்துடுவாங்க. பொது அறிவுன்னு பார்க்கும்போது சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, மேக்ஸிலிருந்து பார்த்தீங்கனாலே நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்துட முடியும். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா? மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க தமிழ் புக்ஸும் 6th to 8th வரை இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸ் படிக்கணும். அதன் பிறகு சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, மேக்ஸு. இதை மட்டும் நீங்கள் படிச்சிருந்தாலே நல்ல மதிப்பெண் எடுத்துட முடியும். கிட்டத்தட்ட 90லிருந்து 95 கேள்விகள் உங்களால் சரியாக ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸ்கூல் புக்ஸ் நல்லா 6th to 8th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை நல்லா படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக 90+ என்பதை போட்டுடலாம். ஸ்கூல் புக்ஸ் தாண்டிய கேள்விகளாக சிலபஸ் ரிலேட்டடான கேள்விகள் ஒரு சில கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் வரும் பொழுதும் நெகட்டிவ் மார்க் இல்லாததுனால அதுலேயுமே ஒரு சில ஆன்சர்ஸ் கரெக்டாக சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வரக்கூடிய கேள்விகள் டைரெக்டாக தெரிந்த கேள்விகளாக இருக்கும் பொழுது அதில் நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் சரியான ஆன்சர் கொடுத்துட்டாலே கண்டிப்பாக ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். தெரியாத கேள்வியா, அதாவது ஸ்கூல் புக்ஸ் தாண்டிய கேள்வியாக சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேள்விகள் வரும் பொழுது அதில் நம்ம மிஸ்டேக் பண்ணால் அது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுவே தெரிந்த கேள்வியாக ஸ்கூல் புக்ஸ்லேருந்து டைரெக்டாக எடுத்து கொடுக்குறாங்க, அதில் நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தால் போதும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதற்கேற்ப பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் தொடர்ச்சியாக கொடுக்கப்படும். ஸ்கூல் புக்ஸோட அருமை என்னன்றது கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதனால் இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் வைஸாக, சப்ஜெக்ட் வைஸாக ஓவரால் கொஷின்ஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். இதற்கு முன்பே சொல்லியிருந்தேன்.
ஆனால் இந்த வீடியோக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓவரால் கொஷின்ஸ் வந்து கண்டினியூவாக சேனலில் கொடுக்கப்படும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர். இந்த போஸ்டிங்க்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேள்விகள் வந்து எடுத்திருக்காங்க. எக்ஸாமினர், ரீடர், பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த பணியிடங்களுக்கான முந்தைய வினாத்தாளை பார்க்கும் பொழுது மொத்தமாக 150 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 150 கேள்விகளில் தமிழிலிருந்து 50 கேள்விகளும் பொது அறிவிலிருந்து 100 கேள்விகளும் எடுத்திருக்காங்க. ஸோ தமிழில் கேட்கப்பட்ட இந்த 50 கேள்விகளும் நான் செக் பண்ணிட்டேன். 6th to 10th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. 6th to 10th வரை இருக்கக்கூடிய தமிழ் நியூ புக்கிலிருந்து 50 கேள்வியும் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ வரக்கூடிய தேர்வுலையும் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் எடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸை நல்லா படிச்சுக்கணும். பொது அறிவில் கேட்கப்பட்ட இந்த 100 கேள்விகளும் பார்த்தீங்கன்னா சயின்ஸிலிருந்து 41 கேள்விகளும், ஹிஸ்ட்ரியிலிருந்து 26 கேள்விகளும், மேக்ஸிலிருந்து 12 கேள்விகளும், ஜியாகிரஃபிலிருந்து 8 கேள்விகளும், பாலிட்டி சப்ஜெக்ட்லேருந்து 6 கேள்விகளும், எக்கனாமிக்ஸ்லேருந்து 3 கேள்விகளும், தமிழ்லேருந்து 2 கேள்விகளும், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 2 கேள்விகள் வந்திருக்கு. ஸ்கூல் புக்ஸ் தாண்டிய கேள்விகளான்னு பார்க்கும் பொழுது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 2 கேள்விகள், இது மட்டும்தான். ஸோ அப்போ மொத்தமாக 150 கேள்விகளில் 148 கேள்விகள் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்களுமே கண்டிப்பாக வந்து ஸ்கூல் புக்ஸை நல்லா படிச்சுட்டு போகணும். 6th to 10th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை நல்லா படிங்க, சரிங்களா? ஸோ வரக்கூடிய தேர்வுன்னு பார்க்கும்போது மொத்தமாக 170 கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த 170 கேள்விகளில் 50 என்பது தமிழ்லேருந்து 50 கேள்விகள் தமிழில் இருந்தும் 120 கேள்விகள் பொது அறிவிலிருந்து எடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த 50க்கு 50 என்பதை எப்பவுமே நம்ம உறுதியாக இருக்கணும். ஸோ இந்த 120 கேள்விகளில் கட்டாயம் 110+ கேள்விகள் என்பது ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வந்துடும். ஸோ அப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸை நல்லா படிச்சுட்டு போகணும், சரிங்களா? ஸோ அதற்கேற்ப நான் வந்து வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்படும். ஸோ இதன் பிறகு கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ டிரைவர் இந்த போஸ்டிங்கான ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்கும் பொழுதும் இந்த கேள்வித்தாள்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ அதாவது இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 100 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடிய தேர்விலும் சேம் பேட்டர்னில் தமிழிலிருந்து 50 கேள்விகள், பொது அறிவிலிருந்து 50 கேள்விகளாக சேம் பேட்டர்னில் தான் கேட்பாங்க. ஸோ தமிழிலிருந்து 50 கேள்விகள், பொது அறிவிலிருந்து 50 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தமிழிலிருந்து கேட்கப்பட்ட 50 கேள்விகளும் பார்த்தீங்கன்னா 6th to 8th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ பொது அறிவுன்னு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய 50 கேள்விகளில் சயின்ஸிலிருந்து 8 கேள்விகளும், ஹிஸ்ட்ரியிலிருந்து 7 கேள்விகளும், மேக்ஸிலிருந்து 4 கேள்விகளும், பாலிட்டி சப்ஜெக்ட்லேருந்து 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிரைவர் ரிலேட்டடாக 21 கேள்விகள் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த கேள்விகளும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய சமூக அறிவியல் புத்தகத்தில் சாலை பாதுகாப்பு என்ற பாடத்திலிருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுவுமே ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு, சரிங்களா? ஜியாகிரஃபியிலிருந்து 3 கேள்விகள் வந்திருக்கு. ஸோ நீங்கள் டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலுமே கூட நீங்களும் ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும். 6th to 8th வரை இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸு ப்ளஸ் வந்து சயின்ஸு, சோசியல் சயின்ஸ், சரியா? ஸோ அதுலேயும் டிரைவர் அப்படின்பொழுது சோசியல் சயின்ஸில் சாலை பாதுகாப்பு அப்படிங்கிற பாடம் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் அந்த சப்ஜெக்ட் அந்த ஒரு பாடத்தில் பார்த்தீங்கன்னா எந்த லைன்லேருந்து கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. அந்த ஒரு பாடத்தை அந்த ஒரு லெசன் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க, சரிங்களா? ஸோ அதன் பிறகு மற்ற சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதையுமே படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸோ மொத்தமாக கேட்கக்கூடிய கொஷினுக்கு வந்து நல்லாவே ஆன்சர் பண்ண முடியும். ஸ்கூல் புக்ஸை முதல்ல படிங்க, சரிங்களா? ஸ்கூல் புக்ஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதன் பிறகு தான் சிலபஸ் ரிலேட்டடாக, ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது கேள்வி வருதுன்னா அது பொதுவான கேள்விகளாக தான் இருக்கும். ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்விகளாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ ஆன்சர் பண்ண முடியாத பட்சத்தில் இது நெகட்டிவ் மார்க் கிடையாது இல்லையா? நீங்கள் அது ஒரு சில கேள்விகள் தான் வருது அப்படிங்கிறதுனால அதை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஸோ அதிகபட்ச கேள்விகள் வரக்கூடிய சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதிகமான கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இருந்தும் பாலிட்டியிலிருந்தும் அதிகமான கேள்விகள் வரும், ஹிஸ்ட்ரியிலிருந்து அதிகமான கேள்விகள் வரும். இந்த சப்ஜெக்டை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கார்டனர் போஸ்டிங்கான, அதாவது கிளீனினஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், ஸ்வீப்பர், மசால்ஜி, ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதற்கு முன்பு நடந்த கொஷின் பேப்பர் பார்க்கும் பொழுது மொத்தமாக 50 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 50 கேள்விகளில் தமிழிலிருந்து 15 கேள்விகளும், பொது அறிவிலிருந்து 35 கேள்விகளும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தமிழில் கேட்கப்பட்ட அந்த 15 கேள்விகளும் 6th to 8th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ வரக்கூடிய தேர்வுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழிலிருந்து 50 கேள்விகளாக இருக்கும், தமிழிலிருந்து 50, அதே போல் ஜிகேலிருந்து 50 இருக்கும்,
ஸோ இதில் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 8th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை படித்தா கண்டிப்பாக போட்டுற முடியும். பொது அறிவுன்னு பார்க்கும்போது இதற்கு முன்பு 35 கேள்விகளில் சயின்ஸிலிருந்து 6 கேள்விகளும், எக்கனாமிக்ஸிலிருந்து 4 கேள்விகளும், பாலிட்டி சப்ஜெக்ட்லேருந்து 2 கேள்விகளும் கேட்டிருக்காங்க. ஜாப் ரிலேட்டடாக 22 கேள்விகள் வந்திருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ ஜாப் ரிலேட்டடாக 22 கேள்விகள் வந்து கார்டனர் போஸ்ட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 22 கேள்விகளில் அதிகமான கேள்விகள் வந்து சயின்ஸிலிருந்து கேட்டிருக்காங்க. தாவர உலகம் ஸோ அப்படிங்கிற ஒரு பாடத்திலிருந்து அதிகமான கேள்விகள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து 22 கேள்விகளில் தாவர உலகம் என்ற ஒரு பாடத்திலிருந்து மட்டுமே எடுத்திருக்காங்க. ஸோ சயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடத்தை ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மற்ற கேள்விகள் வந்து ரொம்ப ஈஸியாக, அதாவது எளிமையான முறையில் தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப பேசிக்காக அந்த கொஷின் ரீட் பண்ணதுமே ஆன்சர் தெரியக்கூடிய அளவில் தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸ்கூல் புக்ஸ் நல்லா படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமான்னு தெரியல. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அதிகபட்சமாக ஒரு 3லிருந்து 5 கேள்விகளுக்குள்ளே தான் வரும். 3லிருந்து 4 கேள்வி வரும், அவ்வளோதான். இதுவே அதிகம் தான், சரிங்களா? ஸோ அதனால் ஸ்கூல் புக்ஸ் நல்லா படிங்க. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த கிளீனர்ஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், ஸ்வீப்பர், மசால்ஜி, ஸோ இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணவங்க வந்து ஜாப் ரிலேட்டடாக ஒரு சில நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதையுமே நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அதிலிருந்தும் ஒரு சில கொஷின்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறேன். ப்ரீவியஸ் கொஷின் அனலைஸ் பண்ணி, ஸோ எந்த டாபிக்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க என்பதெல்லாம் அனலைஸ் பண்ணி, ஸோ அதற்கேற்ப வந்து நான் நோட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்கூல் புக்ஸை கம்ப்ளீட்டாக படிங்க. ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் வைஸாக, சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு வந்து ஓவரால் கொஷின்ஸ் வந்து வீடியோவாக, அதாவது 6th தமிழ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா 6th தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 300 கொஷின் கொடுத்துருவேன், வீடியோவாக கொடுப்பேன். அந்த 300 கொஷின் படித்தாலே போதும். ஸோ அதுபோல் 6th to 10th தமிழ் வந்து கம்ப்ளீட்டாக ஓவரால் கொஷின்ஸ் கொடுத்துடுவேன். ஸோ அதே போல் 6th to 10th வந்து பார்த்தீங்கன்னா 6th சயின்ஸு, 7th சயின்ஸு, அதுபோல் சயின்ஸு வீடியோவும், ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஹிஸ்ட்ரி, 6th ஜியாகிரஃபி, ஸோ அதுபோல் 6th பாலிட்டி, இது போல் ஸோ ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஓவரால் கொஷின்ஸ் வீடியோவாக அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து கொடுக்கப்படும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க.